ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த நாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாக்ஸ் இல்லை இண்டெக்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் உடனே நான் அப்டேட் பண்ணுவேன். எதில் நான் அப்டேட் பண்ணுவேன் அப்படின்னா டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப்லேயும் நான் அப்டேட் பண்ணுவேன். அந்த ரெண்டுத்துடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை பயன்படுத்தி தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல நம்ம இண்டெக்ஸு, அதாவது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நம்ம முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம சில ஸ்டாக்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். என்னுடைய முந்தின வீடியோவில் ஒரு 5 ஸ்டாக்கு நான் சொல்லியிருந்தேன் பை பண்ணுறதுக்கு இன்டர்டேக்காக. ஸோ இந்த 5 ஸ்டாக்கில் 4 ஸ்டாக் உண்மையாலுமே நல்ல அருமையாக இன்றைக்கி, அதாவது நேற்று பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஸோ இது என்னென்ன ஸ்டாக்ஸு இது வரைக்கும் போச்சு என்பதை நாம் இந்த வீடியோவுடைய எண்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ முதல்ல நம்ம நிஃப்டி நம்ம பார்த்துடலாம். இது நிஃப்டியுடைய 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமான ஒரு சார்ட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் இன்னைக்கு நிஃப்டியுடைய முக்கியமான ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். அதன் அடிப்படையில் நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு நிஃப்டி ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் கூட ரெஸ்பெக்ட் பண்ணுது. நீங்கள் பார்க்கலாம், மல்டிபிள் அட்டெம்ப்ட் நிஃப்டியை இந்த ட்ரெண்ட் லைன் டச் ஆகிருக்கு. இங்கே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கிட்ட வந்துருக்கு. ஸோ எப்போல்லாம் டச் ஆகுதோ நீங்கள் பார்க்கலாம் ஒரு ரேலி வந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் திருப்பி இங்கே வரும்போது திருப்பியும் ஒரு ரேலி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப நிறையவே இருக்குது. ஸோ அதனால் நாம் இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நிஃப்டியை இந்த சப்போர்ட்டிங் ட்ரெண்ட் லைன் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்றைக்கி வாட்ச் பண்ண வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட் கூட இருக்குது. ஸோ இதையும் பிரேக் பண்ணால் நம்ம செல் பண்ணலாம். அதாவது 23,200லேருந்து 225 அந்த ரேஞ்ச் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டு. ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் 23,270லேருந்து 285 அந்த ரேஞ்ச், அதாவது ட்ரெண்டிங் சப்போர்ட் லெவல். இந்த ட்ரெண்ட் லைனோட ட்ரெண்ட் சப்போர்ட் லெவல் அது. ஸோ இன்கேஸ் ஒரு ரிஸ்கி ட்ரேடர்ஸ் மார்க்கெட்டில் அப்படின்னா இந்த இடத்த பிரேக் பண்ணால், அதாவது கேண்டில் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டிலாக க்ளோஸ் பண்ணணும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே பிக் இல்லை பாடி க்ளோஸ் ஆகணும். அப்போ நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிடும், அதாவது நிஃப்டி வீக் ஆகும்ட்டு. ஸோ அந்த நெகட்டிவ் கேண்டில் அடுத்த கேண்டில் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. நீங்கள் 5 மினிட்ஸ் பார்த்தாலே போதும். அடுத்த கேண்டில் அந்த முந்தின கேண்டிலுடைய லோவை, அதாவது நெகட்டிவ் கேண்டிலுடைய லோவை பிரேக் பண்ணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இம்மீடியட் டார்கெட் 40 புள்ளிகள். அல்டிமேட் டார்கெட் சம் 23,100லேருந்து 125 அந்த ரேஞ்ச் வரைக்கும் தாராளமாக நிஃப்டி வரலாம். இன்கேஸ் சப்போஸ் நிஃப்டி கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட இங்கே வந்தது அப்படின்னா இந்த இடத்த பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணால் நாம் நிஃப்டியை பை பண்ணலாம். காரணம் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு அருமையான ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆக ட்ரை பண்ணுது. ஸோ இன்கேஸ் இது டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக இதை ஒரு நெக்லைனை நம்ம கன்சிடர் பண்ணி இது உடைச்ச உடனே நம்ம பை பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக கூட நம்ம இன்னைக்கு கன்சிடர் பண்ணலாம். இந்த ஜோன், அதாவது 23,380லேருந்து 400 அந்த ஜோன் ஒரு
ரெசிஸ்டன்ஸை நம்ம வைக்கலாம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் நம்ம பை பண்ணலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து 50 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் வந்து 40 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 23,500லேருந்து 525 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் டார்கெட்டை எய்ம் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் நிஃப்டி வந்து கொஞ்சம் கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் என்பதை நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணுறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நிஃப்டி உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட்டு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து 50,100க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் நேற்று வந்து T1 வந்துச்சு 50,230 வரைக்கும், கிட்டத்தட்ட 130 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணோம் லைவ் மார்க்கெட்டில். அது மட்டும் இல்லை, பேங்க் நிஃப்டி கூட ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன், அதாவது சப்போர்ட்டிங் ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ நிறைய தடவை இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பேங்க் நிஃப்டி அட்டெம்ப்ட் ஆகிருக்கு. பட்டு நிஃப்டி மாதிரியே தான் இன்றைக்கி கூட ஆல்மோஸ்ட் கிட்ட வந்திருக்கு. ப்ரீவியஸாக இது எப்படி ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்தாலே ஒரு வேல்யூ வந்துடுது. ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்தாலே ஒரு வேல்யூ வருது. ஸோ இன்றைக்கி கூட ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ட்ரெண்ட் லைன் கிட்ட வருது. ஸோ இன்றைக்கி கூட பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா திருப்பியும் ஒரு வேல்யூ வரலாம். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் கேண்டில், பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த ஹையை லோ மார்க் பண்ணி ஹை பிரேக் பண்ண உடனே பை பண்ணலாம். இது நீங்கள் ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். டார்கெட் வந்து 1:1, 1:2 லெவல். அந்த கேண்டிலுடைய ஹைட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் நிஃப்டி வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணால் நீங்கள் தாராளமாக நிஃப்டியை வந்து செல் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியை வந்து செல் பண்ணலாம். அந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 49,600லேருந்து 650 இந்த ரேஞ்ச் பார்த்தீங்களா, இது ரொம்ப 620லேருந்து 650 இந்த ரேஞ்ச் ரொம்ப முக்கியமான ஒரு ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் பேங்க் நிஃப்டியில் ஃபார்ம் பண்ணால் நம்ம தாராளமாக செல் பண்ணலாம். ஸோ செல் அந்த ரேஞ்சு ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 49,200லேருந்து 250 அந்த ரேஞ்ச் வந்து அல்டிமேட் டார்கெட்டாக நம்ம வைக்கலாம். இப்போது பேங்க் நிஃப்டியில் ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்குது இந்த லெவல். நிறைய தடவை இந்த இடம் வந்து டச் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே கூட நீங்கள் பார்த்தீங்க இல்லை ஒரு ஹாரிசான்டல் இல்லைன்னா இந்த லைன் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இடம் கூட மல்டிபிள் அட்டெம்ப்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு தடவை வந்திருக்கு, இங்கே ஒரு தடவை வந்திருக்கு, இங்கேயும் டச் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் கிட்டத்தட்ட வந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக வந்திருக்கு ப்ரீவியஸில். அதுக்கப்புறம் பிரேக் பண்ணதுக்கப்புறம் சப்போர்ட்டாகவும் இருந்திருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இந்த லெவல் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸாக நீங்கள் இன்றைக்கி கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதன் அடிப்படையில் நாம் ட்ரேடும் இன்றைக்கி எடுக்கலாம். ஸோ இன்கேஸ் சப்போஸ் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இல்லை கொஞ்சம் ஸ்லைட் அப்போ ஓப்பன் ஆகி இந்த லெவல் பிரேக் பண்ணால் நாம் தாராளமாக பேங்க் நிஃப்டியை பை பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி கூட பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிஃப்டி மாதிரி தான். எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா இது வரைக்கும் வந்து ஒரு புல் பேக் வந்திருக்கு, திருப்பியும் பிரேக் பண்ணிக்கிறேன். ஸோ இது திருப்பியும் மேலே போச்சு அப்படின்னா இது நல்ல ஒரு மூவ் வரலாம். ஸோ இது கூட கிட்டத்தட்ட டபுள் பாட்டம் பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ இது வந்து இட் ஆக்ட் ஆஸ் அ நெக்லைன். ஸோ ஒன்ஸ் இஃப் இட் பிரேக்ஸ் நல்ல ஒரு மூவ் வந்து பேங்க் நிஃப்டியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் சார்ட்டில் நீங்கள் வரைஞ்சிக்கங்க. எப்போ வந்து பிரேக் அவுட் ஆகுதோ பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம சில ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து சியூபி, சிட்டி யூனியன் பேங்க்கு. இது கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து மல்டிபிள் அட்டெம்ப்ட் இந்த ஸ்டாக் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எப்போல்லாம் வந்து இந்த ட்ரெண்ட் கிட்ட வருதோ இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே தான் வருது. பட் இந்த லெவல் கிட்ட பிரேக் ஆகி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தாராளமாக ட்ரெண்டு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெகட்டிவ் ஆகுதுக்கு பதில் பாசிட்டிவ்க்கான மோடில் போகிறதுக்கு இருக்குது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த லெவல் பிரேக் பண்ணோம்னா தாராளமாக நீங்கள் பை பண்ணலாம். ஸோ பை அபவ் 153, ஸ்டாப் லாஸ் வந்து 149, டார்கெட் 155, 158 அண்ட் 163. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், விஇடிஎல். ஸோ விஇடிஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மல்டிபிள் அட்டெம்ப்ட் இந்த ஸ்டாக் இந்த லெவல் கிட்ட வந்திருக்கு. ஸோ இப்போலாம் வருதோ வந்து ரேலி தான் வந்திருக்கு, பார்க்கலாம் நீங்கள் தாராளமாக. ஸோ இன்கேஸ் இன்னைக்கு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக இந்த விடிஎல்ல வந்து இன்னைக்கு செல் பண்ணலாம். இன்கேஸ் சப்போஸ் இது இங்கே இந்த இடத்துல வந்துட்டு இந்த லெவல் பிரேக் பண்ணால் வச்சுக்கோங்க, அப்போ நம்ம திருப்பியும் இது வந்து மேலே போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து கீழே வந்தது, மேலே போயிடுச்சு, திருப்பியும் ஒரு டவுன்ஃபால் வந்தது, திருப்பியும் ஒரு புல் பேக் வருது. இன்கேஸ் இந்த புல் பேக் பிரேக் பண்ணால் இது கூட கிட்டத்தட்ட ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த லெவல் பிரேக் பண்ணால் பை பண்ணலாம், இந்த லெவல் பிரேக் பண்ணால் செல் பண்ணலாம். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ செல் பிலோ 442, ஸ்டாப் லாஸ் 447, டார்கெட் வந்து 440, 50, 438, 50 அண்ட் 435. இன்கேஸ் கொஞ்சம் ஸ்லைட்டாக ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த லெவல் பிரேக் பண்ணால் நம்ம தாராளமாக பை பண்ணலாம். பை அபவ் 447, ஸ்டாப் லாஸ் 442, டார்கெட் வந்து 448, 50, 450, 50 அண்ட் 454. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக்கை நம்ம பார்க்கலாம், ஹிந்து பெட்ரோ. ஸோ ஹிந்து பெட்ரோ கூட பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் இருக்குது. அதாவது அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேட்டர்னில் வந்து நீங்கள் ஒரு அருமையான ஒரு சப்போர்ட்டிங் ட்ரெண்ட்ல நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டாக் மல்டிபிள் அட்டெம்ப்ட் மேட் ஆகிருக்கு, டச் ஆகிருக்கு, பட் பிரேக் ஆகலை. நேற்று கூட பார்த்தீங்கன்னா இதே இடத்துல ரொம்ப நேரமாக இருந்தது. இன்கேஸ் இன்றைக்கி வந்து இந்த லெவல் கிட்ட ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ட்ரெண்ட் லைனையும் இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணால் நாம் வந்து செல் பொசிஷன் நம்ம எடுக்கலாம். ஸோ செல் பிலோ 524, ஸ்டாப் லாஸ் 530, டார்கெட் 521, 516 அண்ட் 507. இன்கேஸ் இது ஃபெயில் ஆகி இந்த இடத்த வந்து இது சப்போர்ட்டாக எடுத்து இந்த லெவல் பிரேக் பண்ணால் நாம் பை பொசிஷன் எடுக்கலாம். ஸோ பை அபவ் 531, ஸ்டாப் லாஸ் வந்து 524, டார்கெட் 534, 538 அண்ட் 550. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், அம்புஜா சிமெண்ட்டு. ஸோ அம்புஜா சிமெண்ட் கூட ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன், அதாவது இதுவும் வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான். ஸோ ரொம்ப நாளாக வந்து இந்த சப்போர்ட்டிங் ட்ரெண்ட் லைன் கிட்டேயே வந்து இந்த ஸ்டாக் இருந்திருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் மேலே போயிருக்கு. கிட்டத்தட்ட இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இது வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. ஸோ இந்த லெவல் கிட்ட வந்துச்சு. இன்றைக்கி ஏதாவது பாசிட்டிவ் கேண்டில் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் அம்புஜா சிமெண்ட்டை டே ட்ரேடிங்கு பை பண்ணலாம். ஸோ பை அபவ் 676, ஸ்டாப் லாஸ் வந்து 665, டார்கெட் 680, 688 அண்ட்
708. ஸோ இன்றைக்கி கொடுத்த ஸ்டாக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். ஸோ நேற்று நான் கொடுத்த ஸ்டாக்ஸை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து பிபிசிஎல். காலையிலே பிபிசிஎல் வந்து 613க்கு மேலே பை பண்ண சொன்னேன். பட்டு லோ வந்து 613 தான் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை வந்து கிட்டத்தட்ட 623 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நம்முடைய 2 டார்கெட் இதில் ஹிட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 புள்ளிகள் நாம் இதில் கேப்சர் பண்ண முடிஞ்சது. ஸோ அடுத்த ஸ்டாக்கு வந்து லூபின். ஸோ லூபின் வந்து நான் இதையும் வந்து 1609க்கு கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 3 டார்கெட் கொடுத்தேன். இன்றைக்கி அதாவது நேற்று கிட்டத்தட்ட 1598 வரைக்கும் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 11 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் வந்துச்சு. ப்ராபப்ளி இந்த 2 டார்கெட் வந்து நீங்கள் இந்த ஸ்டாப் லாஸை வச்சு இனி கூட நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அடுத்த ஸ்டாக் வந்து சன் டிவி. ஸோ சன் டிவி வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு அருமையான ஒரு ரவுண்டிங் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னேன். அது இருக்குங்களா? ஸோ சூப்பரான ஒரு பேட்டர்ன் இது. இந்த பேட்டர்ன் பிரேக் பண்ண உடனே நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி ஆச்சு. இந்த 3 டார்கெட்டை கொடுத்தேன். ஹை வந்து 792 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதில் வந்து சூப்பராக ஒரு 32 புள்ளிகளை நாம் கேப்சர் பண்ணோம். ஷிப்லா கூட சொன்னேன், பட் அது வந்து ஆக்டிவாக இல்லை. அப்புறம் மேரிக்கோ சொல்லியிருந்தேன் லைவ் மார்க்கெட்டில். இது கூட நல்லா அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது இன்றைக்கி. அதாவது 645க்கு கீழே செல் பண்ண சொன்னேன். 625 வரைக்கும் டார்கெட் கொடுத்தேன். லோ பார்த்தீங்கன்னா 625.80 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதுலேயும் நம்ம ஒரு 19 புள்ளிகள் கேப்சர் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வித்தியாசப்பட்ட செக்டர்ஸில் வந்து ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி உங்களுக்கு நான் யூடியூப் வீடியோ மூலமாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்து இது நீங்கள் பயனடையணும் என்பதற்காக தான். ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான் இதை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு லைக்கும் எனக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுக்கும். இன்னும் அக்யூரேட்டான சில ஸ்டாக்ஸ், லாங் டேர்ம் ஷார்ட் டேர்மான சில ஸ்டாக்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு அது வந்து என்ன உதவிக்கும். ஸோ அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இன்ட்ரடே ட்ரேடர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.